வணக்கம். எப்போதும் புது புது விஷயங்களை தேடி படிக்கிற, எதையும் கொஞ்சம் சுருக்கமாகவும் அதே சமயம் ரொம்ப ஆழமாகவும் தெரிஞ்சுக்க விரும்புறவங்களுக்கு இந்த ஆழமான அலசல் நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய வரவேற்பு. ஆமா. இன்னைக்கு நாம கையில எடுத்திருக்கிற சோர்ஸ் February 26, 2026 வெளியான ஒரு முக்கியமான அறிக்கை. இந்தியாவின் உத்திசார கொள்கை மற்றும் தேசிய நவீனமயமாக்கல் அறிக்கை. கரெக்ட். இந்தியா ஸ்ட்ராட்டஜிக் பாலிசி அண்ட் நேஷனல் மாடர்னைசேஷன் ரிப்போர்ட். இது நான் படிச்சப்போ நிஜமாவே எனக்கு ஒரு நாவலை படிக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. கண்டிப்பா. ஏன்னா இதுல பேசப்பட்டிருக்கிற விஷயங்கள் அப்படி. பொது சுகாதாரம், காலநிலை தொழில்நுட்பம், தேசிய பாதுகாப்பு, உலகளாவிய வர்த்தகம், அப்புறம் சமூக நீதி மற்றும் சட்டம். ஆமா, இப்படி சம்பந்தமே இல்லாத மாதிரி தெரிகிற பல விஷயங்களை இந்த ரிப்போர்ட் அலசியிருக்கு. ஆனா இந்த ஆழமான அலசல்ல நீங்க கேட்க போற விஷயம் என்னன்னா, இந்த 5 டாபிக்கும் ஒன்னோட ஒன்னு எப்படி ரொம்ப நெருக்கமா பின்னி பிணைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான். கேட்டுட்டு இருக்கிற உங்க நேரத்தோட மதிப்பு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால எந்த தாமதமும் இல்லாம நாம நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். சரி, இத கொஞ்சம் விரிவா பார்ப்போம். ஃபர்ஸ்ட், பப்ளிக் ஹெல்த், அதாவது பொது சுகாதாரம். பொது சுகாதாரம்னு வரும்போது இந்தியால பெண்களை அதிகமா தாக்கும் புற்றுநோய்கள்ல 2வது இடத்துல இருக்கிறது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். அதாவது சர்விக்கல் கேன்சர். ஆமா, இத முற்றிலும் ஒழிக்கிறதுக்காக அரசு இப்போ ஒரு மாபெரும் முன்னெடுப்பை கையில எடுத்திருக்காங்க. 14 வயது சிறுமிகளுக்கு யூவின் அப்படிங்கிற ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் மூலமா. ஒரு நிமிஷம், இந்த இடத்துல கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒன்னு ஞாபகம் வரலாம். கோவிட் சமயத்துல நாம எல்லாரும் கோவின் போர்ட்டல் யூஸ் பண்ணோம் இல்லையா? ஆமா. அதே மாதிரி தான் இந்த யூவின் தளமும் செயல்பட போகுது. இதனால நாடு முழுக்க ஒரே ஒரு தவணை, அதான் சிங்கிள் டோஸ் HPV தடுப்பூசி வழங்குற 90 நாள் திட்டம் இது. இதனால வருஷத்துக்கு சுமார் 1,15,00,000 சிறுமிகள் பயன்பெறுவாங்க. இத பத்தி படிக்கும்போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு கேன்சரை தடுப்பூசி மூலமா தடுக்க முடியும் அப்படிங்கறதே ஒரு பெரிய சயின்ஸ் மிராக்கிள் இல்லையா? கண்டிப்பா. இங்க ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால் அந்த உலகளாவிய டேட்டா தான். உலக அளவுல பார்த்தா உருவாகிற கர்ப்பப்பை வாய்ப்புற்று நோய்கள்ல 20% இந்தியாவில தான் ஏற்படுது. 20%? ஆமா, இத நம்புறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா வருஷத்துக்கு சுமார் 75,000 பெண்கள் இதனால உயிரிழக்கிறாங்க. இதுல கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், இதுல 90% கேன்சர் ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் அப்படிங்கிற ஒரு கிருமியால தான் வருது. ஒரு வைரஸால வர்ற கேன்சரை அந்த வைரஸ்கான தடுப்பூசிய போட்டு தடுத்து நிறுத்த முடியும் அப்படிங்கிறது மருத்துவ உலகத்தோட ஒரு மாபெரும் சாதனை. எக்ஸாக்ட்லி. இந்த 90 நாள் திட்டம் மூலமா அந்த 75,000 உயிர்களை நாம நேரடியாக காப்பாற்ற முடியும். அதான் எனக்கும் தோணுச்சு. ஆனா இந்த தடுப்பூசி விஷயத்துல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. நம்மகிட்டயே சீரம் இன்ஸ்டிடியூட் தயாரிச்ச சர்வாவாக் அப்படிங்கிற உள்நாட்டு தடுப்பூசி இருக்குல்ல, அப்புறம் ஏன் நம்ம அதை இப்ப பயன்படுத்தல? அது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா ரிப்போர்ட்ல பார்த்தா இப்போதைக்கு MST நிறுவனத்தோட காடசில் தடுப்பூசியை தான் காவி கூட்டமைப்பு மூலமா நம்ம வாங்குறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் சுமார் 2.6 கோடி டோஸ்கள். நம்ம சொந்த ஊசி இருக்கிறப்போ ஏன் வெளிநாட்டு ஊசிக்கு போனோம்னு கேக்குறீங்க? ஆமா, இதுக்கு முக்கியமான காரணம் பாதுகாப்பும் சர்வதேச நடைமுறைகளும் தான். நம்ம ஒரு சர்வாவாக் தடுப்பூசி இன்னும் உலக சுகாதார அமைப்போட முறையான ஒப்புதலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஓ, WHO அப்ரூவலுக்காக? ஆமாம். அது மட்டும் இல்லாம இது சிங்கிள் டோஸா கொடுக்கும்போது அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும்னு நம்ம இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில், அதாவது ICMR, இன்னும் தீவிரமா பரிசோதனை பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்ட். நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குற விஷயம் அதுல எந்த ரிஸ்க்கும் எடுக்கக்கூடாது இல்லையா? அதனால இப்போதைக்கு உலக அளவுல பாதுகாப்பானதுன்னு நிரூபிக்கப்பட்ட காடசில் தடுப்பூசிய அரசு தேர்ந்தெடுத்திருக்காங்க. இன்னும் ஒரு வருஷத்துல முழு ஒப்புதல் கிடைச்சதும் நாம ஆட்டோமேட்டிக்கா நம்ம உள்நாட்டு தடுப்பூசிக்கு மாறிடுவோம். அப்போ இது ஒரு டெம்பரரி ஏற்பாடு தான். ஆனா இந்த சிங்கிள் டோஸ் கான்செப்ட் ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கு. 2-3 தடவை ஊசி போடணும்னா பல பேர் அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆமா. உலக சுகாதார அமைப்பே 2022ல ஒரு டேட்டாவை ரிலீஸ் பண்ணாங்க. 9லிருந்து 14 வயதுக்குட்பட்ட சிறுமிகளுக்கு ஒரே ஒரு டோஸ் கொடுத்தாலே அது அவங்களுக்கு நீண்ட கால பாதுகாப்பை தரும்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது செலவையும் ரொம்பவே குறைக்குது. இதோட இம்பாக்ட் என்னவா இருக்கும்னு தெரிஞ்சுக்க இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க ஆஸ்திரேலியாவோட டேட்டாவை பார்க்கணும். ஆஸ்திரேலியா 2007லயே இதை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, வெறும் 10 வருஷத்துல இளம் பெண்களிடையே இந்த நோயோட தாக்கத்தை 22.7% வெறும் 1.5% குறைச்சிட்டாங்க. நினைச்சு பாருங்க, 22லிருந்து 1.5. இந்தியாலயும் இது புதுசு கிடையாது.
2018ல சிக்கிம் மாநிலம் இதை செஞ்சு 95% சக்சஸ் ரேட் பார்த்திருக்காங்க. பஞ்சாப், டெல்லி மாதிரி மாநிலங்களும் இத முன்னாடியே ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா இப்போ இது ஒரு தேசிய இயக்கமா மாறுறது தான் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்ல, இது வெறும் பெண்களுக்கான ஒரு விஷயம்னு நாம சுருக்கிட முடியாது. சமூகத்துல சிறுமிகளுக்கு தடுப்பூசி போடுறது மூலமா அந்த வைரஸ் பரவற சங்கிலி முழுசா உடைக்கப்படுது. இதனால ஆணுக்கும் பெண்ணுக்கும் வரக்கூடிய மற்ற சில புற்றுநோய்களும் தடுக்கப்படுது. இத மருத்துவத்துல ஹெர்ட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்வாங்க. அதாவது மந்த எதிர்ப்பு சக்தி. கரெக்ட். இது எதிர்காலத்துல நம்ம பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம் மேல விழக்கூடிய மிகப்பெரிய நிதிச்சுமையை குறைக்கும். பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம்னு சொன்னதும் எனக்கு அடுத்த டாபிக் ஞாபகம் வருது. மனித உயிர்களை காப்பாத்துற டெக்னாலஜில இருந்து கொஞ்சம் நாம வாழும் பூமியை காப்பாத்துற டெக்னாலஜி பக்கம் போவோம். அதுவும் ரொம்ப அவசியமான ஒண்ணுதான். அடுத்ததா இந்த ரிப்போர்ட்ல ரொம்ப டீப்பா அலசியிருக்கிற விஷயம் CCUU, அதாவது கார்பன் பிடிப்பு மற்றும் பயன்பாடு. கார்பன் கேப்சர் அண்ட் யூட்டிலைசேஷன். ஆமா, இதை ஏற்றுட்டு உங்களுக்கு CCS பத்தி தெரிஞ்சிருக்கலாம். கார்பனை பிடிச்சு அப்படியே பூமிக்கடியில புதைச்சு வைக்கிறது. ஆனா அந்த CCU அப்படிங்கிறது வேற லெவல் கான்செப்ட். காத்துல கலக்கிற கரியமில வாயுவை வெறும் குப்பையா பார்க்காம அதையே ஒரு மூலதனமா மாத்திர மேஜிக் இது. அந்த குப்பை உதாரணம் ரொம்ப ஆப்டா இருக்கு. CCSங்கிறது வீட்டை பெருக்கி குப்பைய கார்பெட் கடையில தள்ளி மறைக்கிற மாதிரி. அது ஒரு டெம்பரரி சொல்யூஷன். ஆனா CCU அப்படிங்கிறது அந்த குப்பையே மறுசுழற்சி செஞ்சு நமக்கு தேவையான ஒரு புது பொருளா மாத்துறது. குறிப்பா ஃபேக்டரிகள்ல இருந்து வெளியேற கார்பனை பிடிச்சு அதை எரிபொருளாகவோ கெமிக்கலாகவோ ஏன் கட்டடங்கள் கட்டுற பொருளாகவோ மாத்துற ஒரு டெக்னாலஜி. இது இந்தியாவுக்கு ஏன் ரொம்ப அவசியம்னா, உலக அளவுல கார்பன் எமிஷன்ல நம்ம 3வது இடத்துல இருக்கோம். நம்ம பொருளாதார வளர்ச்சிக்கு சிமெண்ட், இரும்பு, மின் உற்பத்தி இதெல்லாம் அத்தியாவசியம். இந்த இண்டஸ்ட்ரீஸை நம்ம ராத்திரியோட ராத்திரியா மூடிட முடியாது. இத ஹார்ட் டு அபேட் செக்டார்ஸ்னு சொல்லுவாங்க. ஆமா, இந்த மாதிரி துறைகள்ல கார்பனை குறைக்கணும்னா நமக்கு CCU தான் ஒரே வழி. இந்த ரிப்போர்ட்ல கொடுத்திருக்கிற சில பிராக்டிக்கல் உதாரணங்களை படிக்கும்போது எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. அம்புஜா சிமெண்ட்ஸ் நிறுவனம் IIT பாம்பேவோட சேர்ந்து கார்பனை எரிபொருளாகவும் கட்டுமான பொருளாகவும் மாத்திர சோதனைகளை பண்ணிட்டு வராங்க. JK சிமெண்ட் நிறுவனம் பிடிப்பட்ட கார்பனை வச்சு ரொம்ப வெயிட் குறைவான கான்கிரீட் தயாரிக்கிற முயற்சியில இறங்கியிருக்காங்க. இன்னொரு பக்கம் ORSL நிறுவனம் குப்பையிலிருந்து வர பயோகேஸ் கார்பனை பயோ ஆல்கஹாலா மாத்துறாங்க. இது கேட்கும்போதே ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. கேட்கறதுக்கு எக்ஸைட்டிங்கா இருந்தாலும் இதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. இது ரொம்பவும் காஸ்ட்லியான ஒரு மேஜிக். செலவு அதிகமா. அந்த கார்பனை பிடிச்சு அதை சுத்தப்படுத்தி அப்புறம் அதை வேறொரு பொருளா மாத்துறதுக்கு ஏகப்பட்ட எனர்ஜி தேவைப்படும். அரசாங்கம் மானியம் கொடுக்காமலோ அல்லது கார்பன் மேல ஒரு வரி விதிக்காமலோ இருந்தா இந்த டெக்னாலஜி மூலமா தயாரிக்கப்படுற பொருட்களால மார்க்கெட்ல இருக்கிற சாதாரண பொருட்களோட விலையில போட்டி போடவே முடியாது. அதனாலதான் நாம இன்னும் இத பெருசா கமர்ஷியலைஸ் பண்ணல. உலக அளவுல பார்த்தா ஐரோப்பிய நாடுகள் இது அவங்களோட சுழற்சி பொருளாதாரத்தோட ஒரு பகுதியாவே மாத்திட்டாங்க. சர்க்குலர் எக்கானமின்னு சொல்வாங்களே. ஆமா, அமெரிக்கா இந்த டெக்னாலஜிக்கு வரிச்சலுகைகளை அள்ளி கொடுக்கறாங்க. UAE இத கிரீன் ஹைட்ரோஜன் டெக்னாலஜியோட இணைச்சு பெரிய அளவுல பண்றாங்க. சீனாவும் இதுல பயங்கரமா இன்வெஸ்ட் பண்றாங்க. ஆனா இந்தியாவுல நமக்கு இன்னும் அந்த அளவுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் மார்க்கெட் சப்போர்ட்டும் உருவாகல. அதுதான் இப்போதைக்கு நம்ம முன்னாடி இருக்கிற பெரிய சவால். எனவே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஒரு பக்கம் கிளைமேட் டெக்னாலஜிக்கு நிறைய முதலீடு தேவைப்படுதுன்னு சொல்றோம். ஆனா நம்ம தேசத்தோட பணம் நிஜத்துல எங்க அதிகமா போகுதுன்னு பார்த்தா அது நேஷனல் செக்யூரிட்டிக்கு தான். கரெக்ட். இப்போ நம்ம புவிசார் அரசியல் பக்கம் வரலாம். ஜியோபாலிட்டிக்ஸ் 2026-27 யூனியன் பட்ஜெட்ல பாதுகாப்பு துறைக்கு மட்டும் சுமார் 7.85 லட்சம் கோடி ஒதுக்கியிருக்காங்க. இது போன வருஷத்தை விட 19% அதிகம். இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு நம்பர் இருக்கு. இதுல மூலதன செலவு, அதாவது புதுசா ஆயுதங்கள் டெக்னாலஜி வாங்கறதுக்கான தொகை மட்டும் 2.19 லட்சம் கோடியா உயர்த்தப்பட்டிருக்கு. இது சும்மா ஆட்களை வேலைக்கு எடுக்கிற பட்ஜெட் மாதிரி தெரியல. முழுசா டெக்னாலஜியை நோக்கி போற ஒரு பட்ஜெட் மாதிரி இருக்கு. ரொம்ப கரெக்டான அப்சர்வேஷன். இந்த அளவுக்கு பட்ஜெட்டை ஏத்துனதை பார்த்துட்டு சர்வதேச அளவுல சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா ஒரு பெரிய ஆயுத போட்டியில இறங்கிடுச்சு அப்படின்னு விமர்சிக்கிறாங்க. ஆர்ம்ஸ் ரேஸ்னு சொல்றாங்க. ஆனா இந்த ரிப்போர்ட்டை எந்த ஒரு அரசியல் சார்மும் இல்லாம ரொம்ப நடுநிலையா நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா உண்மையான காரணம் என்னன்னு புரியும். இந்த நிதி ஒதுக்கீடு ஆயுத போட்டிக்காக இல்ல, நாம கிரெடிபிள் டிட்டரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தற்காப்பு அச்சுறுத்தல். அதாவது நாம யாரையும் தாக்க போறதில்ல, ஆனா நம்மள தாக்க நினைச்சா அவங்களுக்கு ஒரு நடுக்கம் வரணும், ஒரு பயம் இருக்கணும். அதுக்கான ஒரு உபாய காப்பீடு தான் இந்த முதலீடு. ஸ்ட்ராட்டஜிக் இன்சூரன்ஸ். ஆமா,
நீங்க சொன்ன மாதிரி இது ராணுவ வீரர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துறதுக்கான செலவு கிடையாது. ட்ரோன்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நவீன நீர்மூழ்கி கப்பல்கள், விமான எதிர்ப்பு அமைப்புகள்னு ஃபியூச்சர் டெக்னாலஜியில பண்ற இன்வெஸ்ட்மெண்ட். இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு விஷயம் என்னன்னா, தற்சார்பு இந்தியா திட்டத்துக்கு கீழே இந்த ராணுவ நவீனமயமாக்கலுக்கான நிதியில 75% நம்ம உள்நாட்டு உற்பத்தி நிறுவனங்களுக்கு தான் ஒதுக்கியிருக்காங்க. இது நம்ம ஊர் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு பெரிய பூஸ்ட். ஆனா நாம ஏன் இவ்வளவு அவசரமாக இவ்வளவு பெரிய தொகையை செலவு பண்ணி ராணுவத்தை அப்கிரேட் பண்ணணும்? இதுக்கு பின்னால இருக்கிற அந்த ஜியோ பொலிட்டிக்கல் பிரஷர் என்ன? ரிப்போர்ட்ல இத ரொம்ப வெளிப்படையாவே சொல்லிருக்காங்க. நம்ம முப்படைகள்லயும் ரொம்ப நாளா இருக்கிற சில குறைபாடுகளை நாம சரி செஞ்சே ஆகணும். உதாரணத்துக்கு விமானப்படை. ஆமா, இந்திய விமானப்படையில இருக்க வேண்டிய போர் விமானங்களோட எண்ணிக்கையை விட இப்போ ரொம்ப கம்மியான விமானங்கள் தான் இருக்கு. அதுலயும் பல விமானங்கள் ரொம்ப பழைய மாடல்கள். கடற்படையிலையும் அதே நிலைமை தான். இந்திய பெருங்கடல் பகுதியில சீனாவுடைய ஆதிக்கம் அதிகமாயிக்கிட்டே இருக்கு. நம்ம பொறுப்புகளும் அதிகமாயிடுச்சு. ஆனா அதை எதிர்கொள்ற அளவுக்கு நம்ம கிட்ட நவீன நீர்மூழ்கி கப்பல்களோட எண்ணிக்கை இல்ல. இது ஒரு பக்கம்னா, நம்ம நிலை எல்லைகள்ல இருக்கிற சவால் ரொம்ப பெருசு. அதான் அந்த டூ ஃப்ரண்ட் த்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுவா? எக்ஸாக்ட்லி. இரு முனை அச்சுறுத்தல். ஒரு பக்கம் அணு ஆயுத பலத்தை காட்டி எப்ப வேணாலும் ஆபத்தான முடிவுகளை எடுத்த தயங்காத பாகிஸ்தான். மறுபக்கம் எல்லைக்கோட்டுல தொடர்ந்து ராணுவ கட்டமைப்புகளை வலுப்படுத்தி வர்ற சீனா. குறிப்பா 2020 கேல்வான் பள்ளத்தாக்கு சம்பவத்துக்கு பிறகு நம்ம பாதுகாப்புல நாம யார்கிட்டயும் கையேந்த கூடாது, தற்சார்பு ரொம்ப முக்கியங்கிறத இந்தியா ஆழமா உணர்ந்துருச்சு. அதனாலதான் இந்த பிரம்மாண்டமான பட்ஜெட். இதுல எந்த அரசியலும் இல்ல. இது நம்ம தேச பாதுகாப்போட ரொம்ப யதார்த்தமான ஒரு நகர்வு. இங்கேதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. தற்சார்பு பத்தி பேசணும் இல்லையா? பாதுகாப்பு துறையில தற்சார்பு நமக்கு பலம் கொடுக்குது. ஆனா அதே தற்சார்பு குளோபல் ட்ரேட், அதாவது உலகளாவிய வர்த்தகம்னு வரும்போது எப்படி நமக்கு எதிராகவே திரும்புதுன்னு பாருங்க. சோலார் பேனல்ஸ் பிரச்சனையே சொல்றீங்க? ஆமா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அமெரிக்கா ஒரு அதிரடி முடிவெடுத்தாங்க. பசுமையாற்றல் உற்பத்தியில இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுற சோலார் பேனல்கள் மேல 126% வரியை விதிச்சிருக்காங்க. இந்த ஆழமான அலசலை கேட்டுட்டு இருக்கிற நீங்க இந்த 126% அப்படிங்கிற நம்பரை கேட்ட உடனே சும்மா ஒரு வரிதானேன்னு நினைச்சிடக்கூடாது. இது நம்ம சோலார் இண்டஸ்ட்ரி மேல விழுந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய இடி. இத புரிஞ்சுக்க ஒரு சின்ன கால்குலேஷன் பாப்போம். சொல்லுங்க. இப்போ வருஷத்துக்கு 140 ஜிகாவாட்டை தாண்டிடுச்சு. ஆனா நம்ம நாட்டுக்குள்ளேயே நம்மளோட சொந்த தேவைக்கு எவ்வளவு வேணும்னு பார்த்தா வெறும் 45-50 ஜிகாவாட் மட்டும்தான். அதாவது நமக்கு தேவையானதை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமா நாம உற்பத்தி பண்றோம். அப்போ பேலன்ஸ் இருக்கிறத நாம என்ன செய்வோம்? கண்டிப்பா வெளிநாடுகளுக்கு தான் வித்தாகணும். டேட்டாவை பார்த்தா 2021 முதல் 2024 வரை நம்ம ஏற்றுமதியில 90% அமெரிக்காவுக்கு தான் போயிருக்கு. 2024ல மட்டும் இதோட மதிப்பு கிட்டத்தட்ட $792.6 மில்லியன். இப்போ திடீர்னு அமெரிக்கா 126% வரி போட்டா நம்ம நிலைமை என்ன ஆகும்? இது எப்படி இருக்குன்னா, 100 பேருக்கு சமைச்சு வச்சுட்டு ரெகுலரா வாங்குற கஸ்டமர் திடீர்னு கதவு சாத்தின மாதிரி இருக்கு. இத நாம் ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா இதற்கான உண்மையான காரணம் உங்களுக்கு புரியும். அமெரிக்கா இந்த வரியை ஏதோ இந்தியா மேல இருக்கிற கோபத்துல மட்டும் விதிக்கல. இந்தியாவோட சேர்த்து இந்தோனேஷியா, லாவோஸ் மாதிரியான நாடுகள் மேலேயும் விதிச்சிருக்காங்க. இதுக்கு காரணம் சீனா. அமெரிக்கா என்ன சந்தேகம் படுறாங்கன்னா, சீன நிறுவனங்கள் அமெரிக்காவோட நேரடி வரிகள்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக தங்களுடைய உற்பத்தியே இந்தியா, இந்தோனேஷியா, லாவோஸ்னு மாத்தி அந்த நாடுகள் வழியா அமெரிக்காவுக்கு பொருட்களை அனுப்புறாங்க அப்படிங்கிறது தான். தரவுகளை பார்த்தாலே இது உண்மையான்னு தோணும். ஏன்னா 2025ஓட முதல் பாதியில அமெரிக்காவுடைய சோலார் இறக்குமதியில 57% இந்த 3 நாடுகள்ல இருந்து தான் போயிருக்கு. தன்னோட சொந்த நாட்டு உற்பத்தியாளர்களை பாதுகாக்கிறதுக்காகத்தான் அமெரிக்கா இப்படி ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஆனா அமெரிக்கா சீபா மேல இருக்கிற கோபத்துல எடுத்த முடிவு இப்போ நம்மள ரொம்பவே பாதிக்கும்ல. நாம தயாரிச்ச சோலார் பேனல்களை அங்க விற்க முடியலனா அது எல்லாமே நம்ம உள்ளூர் மார்க்கெட்லயே குவிய ஆரம்பிச்சிடும். இதனால இந்தியாவில சோலார் பேனல்களோட விலை ரொம்பவே குறைய வாய்ப்பிருக்கு. ஒரு வகையில வீடுகளுக்கு புதுசா சோலார் போடுறவங்களுக்கு இது லாபமா இருக்கலாம். ஆனா கோடிக்கணக்கில் முதலீடு செஞ்சு ஃபேக்டரி வச்சிருக்கிற நம்மூர் நிறுவனங்களோட லாபம் அதல பாதாளத்துக்கு போயிடுமே. ஆமா, அதுதான் இதுல இருக்கிற மிகப்பெரிய ரிஸ்க். நம்ம கிட்ட தேவைக்கு அதிகமான உற்பத்தி திறன் இருக்கு. இந்த வரி விதிப்பால இந்திய நிறுவனங்கள் லாபத்தை தக்க வச்சுக்க வேற நாடுகளோட மார்க்கெட்டை தேடி ஓட வேண்டிய கட்டாயம் வரும். அப்படி இல்லனா இந்திய நிறுவனங்கள் பொருட்களை இங்கிருந்து செஞ்சு ஏற்றுமதி பண்றதுக்கு பதிலா டைரக்டா வெளிநாடுகள்லயே போய் ஃபேக்டரிகளை கட்டி மூலதனத்தையே ஏற்றுமதி செய்ய வேண்டிய நிலைமை வரலாம்.
நம்ம டார்கெட் என்ன? 2030க்குள்ள 500 ஜிகாவாட் பசுமை ஆற்றல் உருவாக்கணும். அந்த இலக்கு அடையணும்னா நம்ம உள்நாட்டு உற்பத்தி நிறுவனங்கள் நிதி ரீதியா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அமெரிக்காவோட இந்த டாக்ஸ் நம்ம நிறுவனங்களோட ஆணி வேரையே அசைச்சு பார்க்குற ஒரு விஷயம்தான். கிளைமேட் டெக்னாலஜி, டிஃபென்ஸ், ட்ரேட் வார்னு ரொம்ப ஹெவியான டாபிக்ஸ் பார்த்துட்டோம். இப்போ இந்த விவாதத்தை அப்படியே நம்ம சமூக நீதி மற்றும் சட்டம் பக்கம் திருப்போம். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பகுதி. இந்த ரிப்போர்ட்ல உச்சநீதிமன்றத்தோட ரொம்ப முக்கியமான 2 வழக்குகளை பத்தி ரொம்ப டீப்பா அலசியிருக்காங்க. அதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளா சொல்றேன். முதல் வழக்கு 2025ல வந்த நவாங் எதிர் பகதூர். இது பழங்குடியின பெண்களோட சொத்துரிமை சம்பந்தப்பட்ட ஒரு கேஸ். பிரச்சனை என்னன்னா 1956ல கொண்டு வரப்பட்ட இந்து வாரிசுரிமை சட்டம் பெண்களுக்கு சொத்துல சம உரிமை கொடுக்குது. ஆனா அதே சட்டத்தில் இருக்கிற பிரிவு 2 உட்பிரிவு 2 இந்த சட்டம் பழங்குடியினருக்கு, அதாவது ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ்க்கு பொருந்தாதுன்னு ரொம்ப தெளிவா சொல்லிடுச்சு. பழங்குடியின மக்களோட தனித்துவமான கலாச்சாரத்தையும் பாரம்பரியங்களையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்துல தான் இந்த விதிவிலக்கு கொடுத்தாங்க. ஆனா பிராக்டிக்கலா என்ன ஆச்சுன்னா, இதனால பழங்குடியின பெண்களுக்கு மட்டும் அவங்க குடும்ப சொத்துல சம உரிமை கிடைக்காம போயிடுச்சு. இதை எப்படிங்க சட்டம் மூலமா சரி பண்றது? இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஏரியா. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. சட்டத்துக்கும் பல 100 வருஷமா இருக்கிற பாரம்பரியத்துக்கும் இடையில நடக்கிற ஒரு மிகப்பெரிய போராட்டம் இது. இதுக்கு முன்னாடி சில கீழமை நீதிமன்றங்கள் என்ன பண்ணினாங்கன்னா, ஒரு குறுக்கு வழியை கண்டுபிடிச்சாங்க. அதாவது ஒரு பழங்குடியின பெண் தன்னோட பாரம்பரிய பழக்கங்களை விட்டுட்டு இந்த மத பழக்க வழக்கங்களை பின்பற்ற தொடங்கினா அவங்களுக்கு இந்த இந்து வாரிசுரிமை சட்டம் பொருந்தும்னு ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. இத இந்து மயமாக்கல் அல்லது ஹிந்துவாசேஷன்னு சட்டத்துல சொல்றாங்க. கரெக்ட். ஆனா 2025 உச்சநீதிமன்ற தீர்ப்பு இந்த லாஜிக்க முற்றிலுமா நிராகரிச்சிடுச்சு. அதாவது ஒருத்தருக்கு சட்ட உரிமை கிடைக்கணும்னா அவங்க தன்னோட மத பழக்க வழக்கங்களை மாத்திக்கணும்னு சொல்றது தப்புன்னு கோர்ட் சொல்லியிருக்கு. அப்படிதானே? எக்ஸாக்ட்லி. ஒரு தனி மனிதனோட அடிப்படை சட்ட உரிமை அப்படிங்கிறது அவங்க எந்த சாமியை கும்பிடுறாங்க, எந்த பழக்கத்தை பின்பற்றாங்கங்கிறத பொறுத்து மாறக்கூடாது. சட்டம் பழங்குடியினருக்கு பொருந்தாதுன்னு எழுதியிருந்தா அது பொருந்தாதுதான். பயன்படுத்தக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் ரொம்ப திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. இதே பாயிண்ட வச்சு தான் ரிப்போர்ட்ல 2018ல வந்த சபரிமலை தீர்ப்பை ஒப்பிட்டு காட்டுறாங்க. இந்த ஆழமான அலசல கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு சபரிமலை கேஸ் பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். 4:1 அப்படிங்கிற ரேஷியோல அனைத்து வயது பெண்களும் கோவிலுக்குள் போகலான்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிச்சாங்க. இந்த 2 வழக்குகளையும் நாம ஒப்பிட்டு பார்க்கும்போது சட்டம் எப்போ ஒரு சமூகத்தோட பாரம்பரியத்துல தலையிடலாம், எப்போ தலையிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பெரிய டிபேட் வருது இல்லையா? இந்த ரிப்போர்ட் இதுல எந்த பக்கமும் சாயாம 2 தரப்பு வாதங்களையும் ரொம்ப அருமையா முன்வச்சிருக்கு. சபரிமலை வழக்குல 2 மாறுபட்ட சட்ட கண்ணோட்டங்கள் நேருக்கு நேர் மோதிக்கிச்சுன்னு தான் சொல்லணும். ஆமா, அந்த வழக்குல மாறுபட்ட தீர்ப்பை எழுதின நீதிபதி ஹிந்து மல்ஹோத்ரா அவங்க ஒரு வாதத்தை முன் வச்சாங்க. அத அத்தியாவசிய மத நடைமுறைகள், அதாவது எசென்ஷியல் ரிலீஜியஸ் பிராக்டிசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட வழக்கம் ஒரு மதத்துக்கோ அல்லது ஒரு கோவிலுக்கோ ரொம்ப அத்தியாவசியமானதுன்னு இருந்தா அது பகுத்தறிவுக்கு ஏத்துக்க முடியாததா இருந்தாலும் கூட நீதிமன்றங்கள் அதுல தலையிடக்கூடாது. பல 100 வருஷமா இருக்கிற பாரம்பரியத்துக்கு நாம மதிப்பளிக்கணுங்கிறத அவங்களோட வாதம். ஆனா பெரும்பான்மை தீர்ப்பை எழுதின நீதிபதி T.Y. சந்திரசூட் அவங்களோட பார்வை வேற மாதிரி இருந்துச்சு இல்லையா? அவர் இதை முற்றிலும் வேறொரு கோணத்துல பார்த்தார். அவர் பயன்படுத்தின முறைக்கு விலக்கு எதிர்ப்பு சோதனை அப்படின்னு பேரு. ஆன்டி எக்ஸ்க்ளூஷன் டெஸ்ட். ஆமா, இதை ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு வழக்கம் மதத்துக்கு அத்தியாவசியமானதா இல்லையா அப்படிங்கிற அந்த தியாலஜி விவாதத்துக்குள்ளேயே நீதிமன்றம் போக வேண்டியதில்ல. அது கோர்ட்டோட வேலையும் கிடையாது. மாறாக கோர்ட் பார்க்க வேண்டிய ஒரே விஷயம், அந்த மத வழக்கம் ஒரு தனி மனிதனோட மாண்பையும் அவங்களோட சமத்துவத்தையும் பாதிக்குதா? ஒரு வழக்கம் குறிப்பிட்ட சில மனிதர்களை மட்டும் ஒதுக்கி வச்சா அது நம்ம அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்திருக்கிற அடிப்படை உரிமைக்கு எதிரானது. இதுதான் அவரோட வாதம். ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இந்த 2 பார்வைகளுமே அவங்கவங்க இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கான லாஜிக்கை வச்சிருக்கு. நாம இதுல யார் சரி யார் தப்புன்னு எந்த பக்கமும் சாய வேண்டியதில்ல. சட்டம் எப்படி தொடர்ந்து பரிணாமம் அடையுதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஒரு பக்கம் பார்த்தா பழங்குடியின பெண்களோட சொத்துரிமை வழக்கு, மறுபக்கம் பார்த்தா சபரிமலை வழக்கு. இது 2மே மாடர்ன் உலகத்தோட சமத்துவத்துக்கும் பல 100 வருஷமா நாம கட்டிக்காத்து வர்ற பாரம்பரியத்துக்கும் இடையில நடக்கிற ஒரு பெரிய தர்ம சங்கடத்தை நம்ம காட்டுது. இது வெறும் கோர்ட்ல நடக்கிற சட்ட பிரச்சனை கிடையாது. இது நம்ம சமூகத்தோட மனசாட்சியை நோக்கியே கேட்கப்படுற ஒரு கேள்வி. சரியா சொன்னீங்க. இந்த ரிப்போர்ட்டோட மிகப்பெரிய பலமே அதுதான்.
இது வெறும் டேட்டாவையோ நம்பர்களையும் மட்டும் நம்ம மேல திணிக்கல, நம்மள ஒவ்வொரு விஷயத்திலையும் ஆழமா சிந்திக்க வைக்குது. அருமையான ஒரு அலசலோட இறுதி பகுதிக்கு நாம வந்துட்டோம். இன்னைக்கு நாம எதை பற்றியெல்லாம் பேசணும்னு ஒரு செகண்ட் நினைச்சு பாருங்க. தனிமனித ஆரோக்கியத்தை பாதுகாக்க சிறுமிகளுக்கு கொடுக்கப்படுற சிங்கிள் டோஸ் HPV தடுப்பூசியில ஆரம்பிச்சோம். அப்புறம் அப்படியே பூமிக்கான பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய ரொம்ப காஸ்ட்லியான CCU டெக்னாலஜி பத்தி பேசணும். அங்கிருந்து தேச பாதுகாப்பிற்காக பட்ஜெட்ல ஒதுக்கப்பட்டிருக்கிற பல லட்சம் கோடிகள் மற்றும் கிரெடிபிள் ரிட்டர்ன்ஸ் பின்னால இருக்கிற புவிசார் அரசியல் யதார்த்தங்களை பார்த்தோம். அதுக்கப்புறம் அமெரிக்கா போட்ட அந்த 126% வரியால இந்தியாவோட சோலார் வர்த்தகம், அதுவும் குறிப்பா தற்சார்பு கொள்கை எப்படி பாதிக்கப்பட போகுதுன்னு அலசினோம். கடைசியா மனித உரிமைகளுக்கும் பல 100 கால பாரம்பரியத்துக்கும் இடையே உச்சநீதிமன்றத்துல நடக்கிற மாபெரும் சட்டப் போராட்டங்களை பத்தியும் ரொம்ப டீப்பா விவாதிச்சோம். இது எல்லாமே தனித்தனி தீவுகள் கிடையாது. இந்தியாவின் எதிர்காலம் அப்படிங்கிற ஒற்றை சங்கிலியால பிணைக்கப்பட்ட விஷயங்கள் தானே இப்போ இந்த ஆழமான அலசலை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். கண்டிப்பா. இந்த விவாதத்தை முடிக்கும்போது இத கேட்டுட்டு இருக்கிற உங்க முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வியை நான் வைக்க விரும்புறேன். இன்னைக்கு நம்ம சயின்ஸ்ல பெரிய பெரிய உயரங்களை தொட்டுட்டோம். டெக்னாலஜியை வச்சு காத்துல இருக்கிற கார்பனை பிரிச்சு எடுத்து அதை வேற பொருளா மாற்ற முடியுது. தடுப்பூசிகளை வச்சு கேன்சர் மாதிரியான கொடிய நோய்கள் வராம தடுக்க முடியுது. ஆனா ஒரு சமூகமா நம்மளோட பழமையான கலாச்சார அடையாளங்களையும் பாரம்பரியங்களையும் முழுசா இழக்காம, அதே சமயம் எந்த ஒரு தனிமனிதனோட மாண்பையும் கொஞ்சமும் பாதிக்காத ஒரு நவீன சமத்துவத்தை நம்மால இன்ஜினியரிங் செய்ய முடியுமா? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. வெறும் சட்டங்களை இயற்றுவதாலையும் நீதிமன்ற தீர்ப்புகளாலையும் மட்டுமே இதை நாம் சாதிச்சிட முடியுமா? அல்லது நம்ம சமூகத்தோட அடிப்படை மனநிலையிலேயே ஒரு மாபெரும் மாற்றம் தேவையா? இத பத்தி நீங்க கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. ரொம்பவே ஆழமான, அதே சமயம் நம்ம எல்லாரும் கட்டாயம் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி இது. அந்த சிந்தனையோட உங்களுக்கான தேடட உங்ககிட்டயே விட்டுட்டு இன்னைக்கான இந்த செறிவான உரையாடலை நாங்க நிறைவு செய்கிறோம். கத்துக்கிறதுக்கு எப்பவுமே ஒரு எல்லையே கிடையாது. இது போல இன்னொரு சுவாரஸ்யமான ஆழமான அலசலோட உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். அதுவரை தொடர்ந்து நிறைய படிங்க, தொடர்ந்து ஆழமாக சிந்திங்க.